அதிமுக என்றும் ஒரு மாபெரும் இயக்கம் மீண்டும் ஒரு பிளவை சந்திக்கும் சூழலுக்கு தற்போது தள்ளப்பட்டுள்ளது. எடப்பாடி பழனிசாமிக்கும் வேலுமணி, சி.வி. சண்முகம் ஆகியோரின் கூட்டு முயற்சிக்கும் இடையேதான் இந்த மோதல் களம் உருவாகி இருக்கிறது. தமிழக அரசியல் களத்தில் இது பெரும் பரபரப்பையும் உருவாக்கியுள்ளது. தமிழக வரலாற்றிலே எம்ஜிஆருக்கு பின்னர் யாரும் தொடர்ந்து இருமுறை ஆட்சி அமைத்ததில்லை என்ற வரலாறு ஒன்று. இந்த வரலாறை உடைத்து 2011ஆம் ஆண்டுக்கு பின்னர் 2016ஆம் ஆண்டிலும் ஆட்சியை பிடித்தார் ஜெயலலிதா, அன்றைய முதலமைச்சராக. அந்த ஆண்டு டிசம்பர் மாதமே அவர் உடல்நலக் குறைவின் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவர் உயிரிழந்தார். அதிமுகவுக்கு அன்றைக்கு தொடங்கியது கஷ்டகாலம். ஜெயலலிதா மறைவுக்கு பின்னர் மகுடம் சூட சசிகலா தயாரான போது பன்னீர்செல்வம் முதல் பிளவுக்கு வித்திட்டார். அதன் பின்னர் எடப்பாடி பழனிசாமி முதல்வரானார். பின்னர் ஏற்பட்ட காட்சி மாற்றங்களில் சசிகலாவும் தினகரனும் தூக்கி எறியப்பட்டார்கள். பிறகு நாளடைவில் தனித்தனி அணிகளாக கட்சிகள் வரை தங்கள் பயணத்தை தொடர்ந்தனர். அப்பொழுது இரண்டாவது பிளவை சந்தித்தது அதிமுக. அதன் பின் அதிமுகவின் பல முக்கிய தலைவர்கள் மாற்றுக் கட்சிகளை நோக்கி தாவத் துவங்கினர். சரிவு முகத்துடன் பவனி வந்த அதிமுக என்ற மாபெரும் இயக்கம் அன்றைய காலகட்டத்தில் அதிமுகவை ஒன்றிணைக்க முயற்சித்த செங்கோட்டையன் ஒரு காலகட்டத்தில் கட்சியில் இருந்தே நீக்கப்பட்டார். என்ன செய்வதென்று தெரியாமல் அரசியல் நீர்த்து போகாமல் இருக்க தாவேகாவின் பக்கம் தாவி சென்றார். நல்லதொரு எதிர்காலத்துக்கு அடித்தளமிட்டு கொண்டார். அவருக்கு பின்னால் ஜே.சி.டி. பிரபாகரன் தாவேகாவுக்கு புறப்பட்டார். அதிமுகவில் ஐக்கியமான பல காலகட்டங்களில் இணைந்து பணியாற்றிய பலரும் என்ன செய்வதென்று தெரியாமல் விழிப்பதுங்கி நின்ற நிலையில் தர்மயுத்தத்தை துவங்கிய தலைவராக தன்னை அடையாளப்படுத்தி கொண்டவரான ஓபிஎஸும் என்ன செய்வதென்று தெரியாமல் தலைநகர் டெல்லியை நோக்கி பயணங்களை மேற்கொண்டும் ஒரு காரியமும் கைகூடாத நிலையில் மீண்டும் தாய்க்கழகமான திமுகவில் இணைந்து விடலாம் என்ற முடிவு செய்து திமுகவில் இணைத்து கொண்டார். அவர் அங்கு செல்வதற்கு முன்பாகவே வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன், அன்வர் ராஜா என பல முகங்களும் அதிமுகவின் பாரம்பரியமிக்க தலைவர்கள் பலரும் திமுகவில் இணைய தொடங்கினர். இப்படி கடந்த 10 ஆண்டுகளில் பலரையும் இழந்த அதிமுக இப்போது அடுத்த பிளவுக்கு தயாராகியிருப்பது அதிமுகவின் கடைநிலை தொண்டனையும் கண்கலங்க செய்திருக்கிறது. நடந்து முடிந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் அதிமுக வெறும் 47 தொகுதிகளில் மட்டுமே வென்றது. இதன் காரணமாக ஆளும் கட்சி அல்லது எதிர்க்கட்சி என கடந்த 50 ஆண்டுகளாக மாறி மாறி ஆட்சியும் அதிகாரத்தையும் அனுபவித்து வந்த அதிமுக தற்போது இந்த தேர்தலில் முடிவுகளில் 3வது கட்சியாக மாறியுள்ளது. கணிசமான தொகுதிகளில் டெபாசிட்டையும் இழந்தது என்ற அதிர்ச்சியும் உருவாக்கியது. இந்த சூழலில்தான் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கும் வேலுமணி, சி.வி. சண்முகம் போன்றவர்களெல்லாம் ஒன்று திரண்டு வேறொரு அணியாகவும் தங்கள் வலிமையை காட்டத் துவங்கினர். கொங்கு மண்டலத்தில் கணிசமான தொகுதிகளை அதிமுக கைப்பற்றியிருந்தது. இதனால் வேலுமணியின் கையும் ஓங்கியிருந்தது. இந்த நிலையில் வட மாவட்டங்களில் அதிமுக குறிப்பிட்ட வெற்றியை பெற்றிருந்ததன் காரணமாக அங்குள்ள எம்எல்ஏக்கள் எல்லாம் ஒன்று திரட்டி சி.வி. சண்முகமும் எஸ்.பி. வேலுமணியுடன் கை குலுக்க துவங்கி ஒரு வெற்றிக்கான வலுவான அணியை உருவாக்கினார்கள். எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம் பக்கம் வந்த முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன், விஜயபாஸ்கர், காமராஜ், கே.பி. அன்பழகன் ஆகியோர் என எண்ணிக்கைகள் அதிகரித்து திரண்டு கொண்டே போனார்கள். இவர்கள் வைக்கும் முக்கிய விஷயங்கள் இதுதான். 2017ஆம் ஆண்டில் தொடங்கி அதிமுகவின் பழனிசாமி வசம் வந்தபோதிலிருந்து இதுநாள் வரை ஒரு தேர்தலிலும் அதிமுக கட்சி வெற்றி பெறவில்லை என்பதே அவர்களின் பகிரங்க குற்றச்சாட்டு. தொடர்ந்து 11 தேர்தல்களுக்கு மேல் எடப்பாடி பழனிசாமியிலான தலைமை தோல்வியை சந்தித்து உள்ளதால் கடந்த தேர்தலில் சரியான கூட்டணி வைக்க எடப்பாடி பழனிசாமி தவறிவிட்டார். தேர்தல் செலவுக்கு வேட்பாளர்களுக்கு முறையாக பணம் கொடுக்கவில்லை என அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக எடுத்து வைத்தனர். இந்த நிலையில்தான் பிளவுகள் அதிகரிக்க துவங்கியது. இதன் பின் அதிமுகவின் சட்டப்பேரவை கட்சித் தலைவராக எஸ்.பி. வேலுமணியையும் கொறடாவாக விஜயபாஸ்கரையும் தற்காலிக சபாநாயகரிடம் கடிதம் கொடுத்து பரபரப்பை ஏற்றினார்கள் அந்த அணியினர். ஆனால் தங்களிடம்தான் அதிகமான எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள், தங்களுக்குத்தான் அந்த வாய்ப்பை வழங்க வேண்டும் என்று வழக்கம் போல் போர்க்கொடியை தூக்கினார் பழனிசாமி. ஆனால் தன்னிடம் இருக்கும் 17 எம்எல்ஏக்களின் கடிதங்களை மட்டும் தான் சபாநாயகரிடம் கொடுக்க முடிந்தது பழனிசாமியால். இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமியின் பக்கம் முன்னாள் அமைச்சர்கள் ஓ.எஸ். மணியன், தளவாய் சுந்தரம், அக்ரி கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் படைகள் ஒருபுறம் இருந்தாலும் இந்த பிளவுபட்ட இரு அணிகளிடையே யாருக்கு வலிமை சேர்ப்பது என்றதான நிலை இருக்கும் பட்சத்தில் எடப்பாடி பழனிசாமியின் தரப்பு தாவேகாவுக்கு சட்டமன்றத்தில்
ஆதரவு நிலை தராமல் நம்பிக்கை வாக்கெடுப்பில் தனக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்தது. ஆனால் வேலுமணி, சி.வி. சண்முகம் தலைமையிலான சட்டமன்ற அதிமுக உறுப்பினர்கள் ஒட்டுமொத்தமாய் தாவேகாவின் பக்கம் தன்னுடைய ஆதரவு நிலைகளை திரப்பி நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது ஆதரவு கரம் நீட்டி அரியணைக்குள் அடியெடுத்து வைப்பதற்கான சிவப்பு கம்பளத்தை விரித்து காத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் அதிகார மையங்கள் தன்னை விட்டு போய்விடும் என்ற அச்சத்தில் எடப்பாடி பழனிசாமி என்ன செய்வது என்று தெரியாமல் திணறிக் கொண்டிருக்கிறார். வலிமைக்குரியவர்களாகவும் எண்ணிக்கையின் அதிகமாகவும் வேலுமணியும் சி.வி. சண்முகம் தரப்பும் தன்னுடைய எண்ணிக்கையை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கும் நிலையில் இந்த சூழலில் பிரிந்து போனவர்கள் மீண்டும் இணைவதற்கான முயற்சிகளின் அடையாளமாக சசிகலா திடீரென ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டுள்ளார். அதில் பிரிந்தவர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு வலிமைமிக்க அதிமுகவை உருவாக்கும் வாருங்கள் என்று சொல்லி, இதற்காக நான் தனி நிலையில் பல பாடுகளை பட்டிருக்கிறேன் என்று சொல்லி தியாக தலைவியாக தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டு அணிதேர்க்க வருகிறார். இது ஒருபுறம் இருக்க டிடிவி தினகரனும் இந்த நிலைக்குள் வருவதற்கான முனைப்பு எடுத்திருக்கிறார். பாரதிய ஜனதா கூட்டணியில் அங்கம் வகித்து 10 தொகுதிகளில் போட்டியிட்டு ஒரு தொகுதியில் மட்டும் வெற்றி பெற்றாலும் வெற்றி பெற்ற வேட்பாளர் தன் வசம் இல்லாத நிலையில் டிடிவி தினகரன் தள்ளப்பட்டிருக்கும் சூழலில் எப்படி இருந்தாலும் பிரிந்தவர்கள் எல்லாம் ஒன்று திரண்டு ஒரு வலுவான அமையை உருவாக்கி அதற்கு மத்திய அரசின் ஆதரவின் சில காய்கள் நகர்த்தப்படுவதாக செய்திகள் வலம் வரும் சூழலில் என்ன செய்ய போகிறார் எடப்பாடி பழனிசாமி? 10 தோல்வி பழனிசாமி, 11 தோல்வி பழனிசாமி என்ற பட்டங்களினோடு பயணிக்கப் போகிறாரா, அல்லது வலுவான இரும்பு கோட்டையான அதிமுகவை மீண்டும் கட்டியமைப்பதற்கான துணிச்சலான பயணத்தில் துணிந்து பயணிப்பாரா என்பதை காலம்தான் பதில் சொல்ல வேண்டும்.